ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு எப்படியாவது இந்த வீட்டை இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வராரு. விஜய் வந்த உடனே சாரதா கிட்ட இங்கே பாருங்கத்த, இன்றைக்கி இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வைக்க தேவையில்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு சாரதாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. தம்பி, என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமாங்கத்த, இன்றைக்கி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்க தேவையில்ல. நம்ம இன்றைக்கி ஊருக்கு கிளம்பலாம். ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. என்ன தம்பி, இவ்வளோ பிரச்சனை இருக்க வீட்டை நீங்கள் வாங்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கத்த, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த. இப்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் போனால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே ரிஜிஸ்டர் பண்ண விட மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட சாரதா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வராங்க. வந்த உடனே சாரதா கிட்ட இங்கே பாருங்கள், இந்த வீட்டை விற்கவோ அதே மாதிரி இந்த வீட்டை யாருக்காச்சும் வாடகைக்கு விடவோ எதுக்குமே உங்களுக்கு உரிமையே கிடையாது. எங்கள் சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரை கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம விஜயும் நிவினும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கத்த, இப்போ கோர்ட் ஆர்டரோடு வந்து நின்றுட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளால ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாதத்த அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமாக தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் அந்த அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. அதாவது எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்றதுனால தான் இப்போ வந்து உங்ககிட்ட மடிப்பிச்சு கேட்குற மாதிரி நின்றுட்டுருக்கோம் அப்படின்றாங்க. இங்கே பாருடி, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போது மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் அசிங்கமாக பேசாதடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கக்கா, இதெல்லாம் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? இங்கே பாருடி, ஒரு பொண்டாட்டியை, அதாவது பொண்டாட்டி கட்டிக்கிட்டு 4 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அசிங்கமாக இல்லடி? அப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைய பெற்று வச்சுருக்க, உனக்கு மான வெக்க சூடு சோறுன்னு எதுவுமே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கக்கா, இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா. நானும் அவரும் அதாவது உங்களுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்கு அதாவது அவருக்கு பிடிக்காம உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கும் தெரியும் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சாந்தியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே சாந்தியை பார்த்துட்டு சாரதா வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு சாரதா, அதாவது அவங்க சொல்கிறது உண்மைதான். உனக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் தான் அந்த பொண்ணு பிடிக்கலன்றதுக்காக வேணான்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் உன்னையும் அவன் நல்லா தானே பார்த்துக்கிட்டான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மதனி, கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க. இவ்வளோ அசிங்கமாக பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே கூசலியா? ஒரு மனுஷன் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. கட்டாயப்படுத்தி என்னை ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க? என் வாழ்க்கை எதுக்காக அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு தலைமையில கையை வச்சுக்கிட்டு, ஐயோ என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாந்தி இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, நீ இவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கலையே. அதோ சந்தானம் இருந்தா கூட நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கலாம். அந்த சந்தானம் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க மதனி, சந்தானம் இல்லை, அது எனக்கும் தெரியும். அவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த வீட்டை கேட்டு இவெல்லாம் வந்திருக்காளே, இவளுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க, எனக்கு அசிங்கமாலாம் இல்லை. அவரும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ யாரும் எங்களை சேர்த்து வைக்கல. அது அப்போ அதனால தான் நாங்கள் 2 பேருமே வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் வேலை பார்த்து உங்களுக்கு காசு அனுப்பிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருடி, இங்கே பொய் சொல்கிற வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புடி, நீ யாருன்னே தெரியாதுடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கக்கா, நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் என்னை வெளியே போகும்னு சொல்லவே முடியாது. இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. 4 பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? என் தலையில் மட்டும் எதுக்காக குண்டை தூக்கி போட்டுட்டே இருக்க? நான் என்ன அவ்வளோ பெரிய பாவம் பண்ணேன்? ஒரு நாளாச்சும் நிம்மதியாக இருந்திருக்கலங்களா? அந்த பசுபதியால் இத்தனை நாளாக நாங்கள் அவ்வளோ அவதிப்பட்டு இருந்தோம். இப்போது இவளால் அவதிப்பட்டுருக்கோமே, என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, மா அழுகாதம்மா ப்ளீஸ்மா, அவர் தான் அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. எந்த ஆம்பளைங்குமே நம்ப முடியாதுமா. கடைசி வரைக்கும் நம்ம தனியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி கங்கா, நீயும் அப்படிதாண்டி, நீயும் உஷாரா இருடி. உன்னையும் ஏமாத்திட்டு வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட போறாரு. நீ ஃபர்ஸ்ட் குமரனை ஊருக்கு வரவேடி அப்படின்றாங்க. இங்க பாருமா, அவர்கிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரியுமாமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடி சொல்றேன்? ஆமாமா, நம்ம அப்பா கல்யாணத்துக்கு வந்தாங்களா, அதுக்கு முன்னாடியே
இன்னொரு டைம் வந்தாங்கல்ல, அப்போவே குமரன் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாராம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதாவது சத்தியம் வாங்கிக்கினாரு. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டாராம். அதனால தான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டாராமா. இப்பதான் எனக்கே சொன்னாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு எல்லாருமே என்ன ஒரு வகையில ஏமாத்திட்டே தானே இருந்திருக்காங்க. அவ்வளோ ஏமாளியா நான் பொழைச்சிட்டேனே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் நாண்டுக்கிட்டு சாகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாரடி சாரதா, நீ எதுக்காகடி இப்படி அழுதுகிட்டு இருக்க? நம்மளுக்கு தான் நம்ம மருமகனுங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கடி அப்படின்னாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் யாரையும் நம்பி இனிமே இருக்க போறதில்ல. எல்லாருமே முதுகுல குத்துறவங்களா தான் இருக்கிறாங்களே தவிர எல்லாரும் அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே மாறிக்கிறாங்க. யாரையுமே நம்ப தேவையில்ல. தன்னோட காலில் நின்றா மட்டும்தான் இங்க நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, இவ்வளோ மனசு வெறுத்து போய் இதெல்லாம் பேசாதீங்க அத்தை. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பாருங்க தம்பி, நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஒவ்வொரு பிரச்சனையாவா எங்க குடும்பத்துக்கு வருது. எத்தனை பிரச்சனை அந்த பசுபதியால எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்தோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு காவேரி எவ்வளோ இடத்துல அலைஞ்சிட்டு வந்தா. எங்க வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, உங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன பண்ணுமோ சொல்லுங்க. நானும் 2 புள்ளைய வச்சிருக்கல, அந்த புள்ளைங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. நானும் என்ன பண்ணுவோம் சொல்ல, என் கையிலையும் எதுவும் இல்லைக்கா. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் உங்களை தேடி வந்துட்டு வந்தோம்க்கா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இந்த மாதிரி அசிங்கத்தை சொல்கிறதுக்கு உனக்கு நாக்கு கூசலியாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம விஜய் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க தம்பி, என்னால் இந்த வீட்டில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அந்த ஆளோட பொண்டாட்டி இவ தானே, அந்த ஆளோட பொண்டாட்டி இப்போ இந்த நிமிஷத்துல இருந்தே நான் மறந்துடுறேன். அந்த பத்திரத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, என்னமா சொல்ற? இந்த வீட்டை வித்து எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னியம்மா. இங்க பாருடி, இந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா நீ? இங்க பாரு, எந்த பணமும் வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு, அத்தை என்னத்த சொல்றீங்க? இங்க பாருங்க தம்பி, எனக்கு இந்த வீடும் வேணாம், இந்த சொத்துமே வேணாம். என்னோட பசங்க மட்டும் போதும், என்னோட பசங்களோட நிம்மதி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதுமா. இங்க பாரு காவேரி, நான் அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கல. இப்போ இது நான் நல்லா யோசிச்சு நான் சுயமா எடுத்த முடிவு தான். இனிமே இந்த வீடு நம்மளுக்கு தேவையே இல்லை. அந்த அசிங்க முடிச்சவன் சம்பாதிச்சு கொடுத்த எந்த சொத்துமே நம்மளுக்கு தேவையில்லை. இத்தனை வருஷமா தெரியாம அவன் சம்பாதிச்சு போட்டதுல நம்ம வாழ்ந்துட்டோம். இப்போ அவன் இவ்வளோ கேவலமானவன் தெரிஞ்ச உடனே அவன் சம்பாதிச்செல்லாம் நமக்கு எதுக்கு? கண்டிப்பா இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இங்க பாருங்க தம்பி, அந்த பத்திரத்தை அவங்க மூஞ்சில இதை விட்டு எறிஞ்சிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, அதாவது தாத்தா இருந்துட்டு, தாத்தான்ற படு நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, இப்படியெல்லாம் நீ எடுத்தோம் கவுத்தோனும் முடிவு எடுக்காத சாரதா. இந்த வீட்டுல நமக்கும் பங்கு இருக்கு. முழு உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்கத்த, முழு உரிமை கிருமைன்னெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உரிமை இருந்திருந்தா நான் ஏன் இந்த நிலைமையில இருக்க போறேன்? இங்க பாருங்க, என்ன ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு இருக்காளே, இதெல்லாம் கேட்டுட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த பொண்ணு, அதாவது அந்த அம்மாவோட பொண்ணு இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியம்மா அப்படின்றாங்க. ஏய், யாரடி பெரியம்மான்ற? நீ யார பெரியம்மான்ற? நீ வாயை மூடுடி. சி, என்னையா பெரியம்மான்னு சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்புல பேசுறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்களும் என்னோட அம்மா தான். உங்களையும் நான் என்னோட அம்மா ஸ்தானத்துல தான் பாக்குறேன். நீங்க மட்டும் ஏன் எங்களை பிரிச்சியே பாக்குறீங்க? இங்க பாருடி, எங்களோட வாழ்க்கையே நடுத்தெருவுல வந்து நிப்பாட்டிட்டீங்களேடி, உங்களுக்கு என்னடி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போகிறதுக்காகலாம் நாங்க வரல. அதாவது எங்களுக்கானது கொஞ்சமா எங்களுக்கு கொடுத்தா மட்டும் போதும். இத்தனை 6 பசங்க இருக்காங்களா, 6 பசங்களுக்கும் பாதி பங்கா கொடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. அதுக்காக தாம்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க, உன்னோட புருஷன் சொத்துன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். உன்னோட புருஷன் சொத்தை எடுத்துக்கோ. உன் புருஷன் சம்பாதிச்சது எதுவுமே எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து
ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்கிற அதாவது இங்கேருந்து கிளம்புன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இது என்னோட புருஷன் வீடுன்னு இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தீங்க. அதனால இந்த புருஷன் வீடை நீங்களே வச்சுக்கோங்க, உன்னோட புருஷன் சம்பாதிச்சதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை அவங்க மூஞ்சி மேலேயே விட்டடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்களை நாயை விட மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற எந்த மாதிரி மரியாதை கொடுப்பாங்க? இவ்வளோ அசிங்க பிடிச்ச குடும்பத்துல இருந்து வந்துட்டு இவ்வளோ வேக்கானம் பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு அந்த தம்பியை ரொம்பவே திட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் என்னோட பசங்களை ஏதோ நீங்கள் பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது. இங்கே பாருடி, அதே மாதிரி என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. என்கிட்ட எதுக்காக பேசுகிறாங்க? என்கிட்ட எதுவும் பேசாதன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேருமே கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ பேசிக்கிறேன்னா உன்னை எல்லாருமே அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடா கிருஷ்ணா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, மேலும் இந்த பிரச்சனையை நம்ம இழுத்துட்டு போக தேவையில்ல, நம்ம இந்த பிரச்சனையை எத்தோட விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு, அத்தை நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க அத்தை, நம்ம பொறுமையா உட்காந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க தம்பி, இனிமே நான் இந்த முடிவை எடுக்கவே தேவையில்ல, அதுதான் சொல்லிட்டாள். அதாவது அவங்க அக்காவே வந்து சொல்லிட்டாங்களே, அதாவது சந்தானம் வந்து லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு, அதாவது கட்டாயப்படுத்தி தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். என்னை பிடிக்காம தானே வாழ்ந்திருக்காரு. அதுக்காக தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் என்னை வந்து பார்த்துட்டு போவார். நான் ஒரு முட்டாள், அவர் என் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ நினச்சி அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது இதெல்லாம் ரொம்ப பொய்யின்னு. நான் அவ்வளோ கேனச்சா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு தான் முழு உரிமையே இருக்குது. அவர் வந்து உங்களை தான் தாலி கட்டி முறையா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்க எங்கிருந்தோ வந்தவங்களை நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அத்தை? நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை அப்படின்னு நம்ம நிவின் இருந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு, இங்க பாருமா, நம்ம உரிமை விட்டுட்டு நம்ம எதுக்காகமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா சொல்லவும், இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்க பாருமா, யமுனா சொல்றது கரெக்ட் தானே, நம்ம உரிமை நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அவங்க உரிமைக்காக அவங்க எவ்வளவு போராடுறாங்க, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போலான்னு சொல்ற, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போலான்னு சொல்லவே கூடாதுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு, அம்மா நீ நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அவரையே எனக்கு வேணான்னு சொல்லும் போது, அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் நான் எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, 1க்கு 2 முறை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்கள் யோசிச்சு, அதாவது இப்படி எடுத்த முடிவால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் உங்ககிட்ட 2 டைம் 3 டைம் கேட்குறேன். நீங்கள் கரெக்டான பதிலை சொல்லிட்டீங்கன்னா நம்ம இங்கேருந்து போயிடலாம். இங்கே பாருங்க தம்பி, எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு இதே பதில் தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, முழு சொத்தையும் நாங்கள் அனுபவிச்சுக்கணும்லாம் இங்கே வரலக்கா, எங்களுக்கான ஒரு அதாவது கொஞ்சமே, அதாவது இப்போ எங்களுக்கான உரிமையை கொஞ்சம் கொடுப்பீங்களான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால், இங்கே பாருமா மகராசி, நீ இந்த வீட்டை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாயிருமா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, விஜய் வாங்க தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாந்தி இருந்துட்டு, சாரதா கொஞ்ச நேரம் நில்லு சாரதா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க மதனி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க எல்லாம் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. இப்போ இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே என்னோட வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு காருக்குள்ள போயிட்டு உக்காந்துட்டு எல்லாருமே வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெளியே அதாவது காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே கத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு வெளியே போயிட்டு வீட்டை திரும்பி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, அப்பா நம்ம கூட எப்படியெல்லாம் இருந்தார், அதெல்லாம் போய் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா ஏன் இப்படியெல்லாம் பண்ணார், அப்பா இப்படி பண்ணலாம், கண்டிப்பாக அப்பா மேலே எவ்வளோ மரியாதை, எவ்வளோ அவர் தான் என்னோட ஹீரோ எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணார், அவர் லவ் பண்ணியிருந்தா ஸ்ட்ராங்காக நின்று அவங்களவே கல்யாணம் பண்ணிட்டு இருந்துக்கலாம்ல. இப்போது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு அவங்களுக்கு 4 புள்ள பெற்று அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு நினச்சி கூட பார்க்கலையா அவர்? இப்படியெல்லாம் எதுக்காக பண்ணணும், இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மன உடைச்சலில் இருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு காருக்குள்ள போயிட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க. இப்படி முடிவு எடுத்ததுல நீங்க வருத்தமே படக்கூடாது. நீங்க போல்டா இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. உங்களுக்கான சொத்து எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு திறமையும் இருக்குது. கண்டிப்பா சம்பாதிக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா இருந்துட்டு, என்னம்மா இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க, இப்படியெல்லாம் அப்பா நம்ம கிட்ட ஒரு டைம் கூட இப்படி இவங்கள பத்தி சொன்னதே இல்லையே அப்படின்றாங்க. இங்க பாருடா கிருஷ்ணா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும். தன்னோட புருஷன் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்க நிலைமையில இருந்து நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் இப்படி இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? யாருமே பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது அந்த அம்மாவோட பொண்ணு இருந்துட்டு, இங்க பாருமா, நான் ஏற்கனவே போலாம்னு சொல்லிட்டேன். இந்த சொத்துக்காக அவங்கள எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டோமே, அவங்க விடுற சாபத்தால நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிருஷ்ணா இருந்துட்டு, இங்க பாருடி, நீ அதுக்காகலாம் கவலைப்படாத. அதுக்காக கவலைப்பட்டா இங்க பாதி பேர் வாழவே முடியாது. அதனால நீ அதாவது அவங்க சொன்னதெல்லாம் நீ கேட்டு ரொம்ப வருத்தப்படாத, சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே, இங்க பாருங்க தம்பி, இனிமே இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கணும்னு விரும்பவே இல்லை. நம்ம சென்னைக்கே கிளம்பலாம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு வழி முழுக்க அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்குது. அதாவது அந்த வீட்டுக்கு போனாதான் எனக்கு எப்பவுமே மனசு நிம்மதியா இருக்கும். ஆனா இப்போ எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற போதுதான் நிம்மதியே வருது. எப்பவுமே நான் இந்த வீட்டிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்துல, அம்மா நீ முட்டாளாமா, எதுக்காகமா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, அவரு இங்க பாருடி, அவனே என்னோட புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் சம்பாரிச்சதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம சம்பாதிச்சு நம்ம உழைப்புல நம்ம வாழ்ந்துக்கலாண்டி. நம்மளால முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருக்கா, உனக்கு காசு தானக்கா பிரச்சனை, காசு நாங்க கொடுக்குறோம், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நான் என்ன பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட எதுக்காக என்கிட்ட காசெல்லாம் கொடுக்குறேன்னெல்லாம் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க காசுக்காக தான் இப்போ உங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் காவேரி நீங்க காசு கொடுத்தா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாலே தவிர அவ மனசுல வேற எண்ணமே இல்ல. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறா. நீங்க ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? புரிஞ்சுக்காம எல்லாருமே நீங்க கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு, இங்க பாருக்கா, நீ எல்லாருக்குமே அதாவது நீ கேட்கற போதெல்லாம் காசு அள்ளி அள்ளி கொடுத்துருவியா? இங்க பாரு, அம்மா வீட்டில் தான் கேட்க முடியும். ஏதாச்சும் பிரச்சனைனா இப்போ உங்ககிட்டலாம் வந்து நிற்க முடியாது. இங்கே பாரு யமுனா, நானும் அக்கா தானடி, அக்கா கிட்ட உன்னோட கஷ்டத்தை சொல்லி அதாவது காசு வாங்குறதுல தப்பே இல்லை. எனக்கு கஷ்டம்னா உங்ககிட்ட நானும் வந்து கேட்பேன்டி. அதனால என்னடி பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? எனக்கும் கொஞ்சம் கூட புரியலடி. என்னை மட்டும் ஏன்டி தள்ளியே வச்சு பார்க்குறீங்க? நான் என்னடி அவ்வளோ உங்களுக்கு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, இங்கே பாரு காவேரி, நீ வசதியாக வாழ்றனா அது உன்னோட மட்டும் இருக்கட்டும், எங்க கிட்ட எல்லாம் கொண்டு வராத, சரியா அப்படின்றாங்க. இங்க பாருக்கா, நான் வசதியா வாழ்றேன்னு இப்போ வரைக்குமே நான் எந்த திமிரும் உங்ககிட்ட காட்டுனதே இல்லை. நான் எப்பயாவது உங்ககிட்ட என்னோட வசதியான வாழ்க்கையை உங்களுக்கு திமிரா காட்டிருக்கேனா சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு, இங்க பாருக்கா, நீ காட்டியிருக்கக்கா, நீ எத்தனையோ முறை காட்டியிருக்க, எங்களை குத்தி பேசியிருக்க, அதுவும் அதாவது மறைச்சு பேசியிருக்கக்கா அப்படின்றாங்க. இங்க பாருடி, என்னை பத்தியெல்லாம் இப்படியெல்லாம் பேசாதடி, நீ இப்படியெல்லாம் பேசினா கண்டிப்பா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்றாங்க. இங்க பாருக்கா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா, பேச பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இங்க பாருக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க பாருமா, நீ முடிவெடுத்தது ரொம்ப பெரிய தப்புமா. அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம பங்கை வாங்கிட்டு வரணுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்கடி, அந்த சொத்துல இருந்து ₹1 கூட இங்க வரக்கூடாதுடி. அப்படியே வந்தாலையும் என்னை தாண்டி வரவே வராதடி உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்படியே உங்களுக்கு தேவைன்னா அவகிட்ட போயிட்டு கையேந்தி நில்லுங்கடி, நின்று வாங்கிட்டு வாங்க, சரிங்களா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா அதாவது காவேரி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்க பாருமா, நீ
கவலைப்படாதம்மா, நீ எடுத்த முடிவு நான் கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆளே நமக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றப்போ அந்த ஆளு, அதாவது அந்த ஆளை புருஷன் சொல்லிட்டு அவர் கட்டின வீட்டை நம்ம எதுக்கு உரிமை கொண்டாடணும், நம்மளுக்கு தேவையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்க பாரடி காவேரி, நீ கொடுத்த ஐடியா தானே அம்மாக்கு, இப்போ நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வாழ்க்கைக்காக நம்ம தேவைக்காக எடுத்துக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம யமுனா இருந்துட்டு, ஆமா அதென்ன என்ன தப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அதாவது சுச்சுவேஷன் புரியுதா இல்லையா, எதுக்காக நீங்க காசுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருடி, உனக்கு காசு அதிகமா இருக்கிறதுனால எங்க பிரச்சனையே, அதாவது எங்களோட ஃபீலிங்ஸே, எங்களோட தேவைகளை உனக்கு புரிஞ்சுக்க முடியல. இங்க பாருக்கா, அதுக்கான காசை நான் கொடுக்குறேன்னு தான் சொல்றேன், ஆனா நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் யமுனாவும் காவேரியை புரிஞ்சு பார்க்கலாம் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்